வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியா தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நம்பிக்கை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் நாளை. அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் நாளை முதல் பணிப்புறக்கணிப்பு. நாளைய தினம் பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 26ஆம் திகதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானம். வடக்கு கிழக்கு மக்கள் மீது சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் திடீர் கரிசனைகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச சாடல். தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐக்கிய ராஜ்யத்தில் தடை செய்யப்படவில்லை என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியா தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது எக்ஸ் தளத்தில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம் என்பது பிரித்தானிய நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீனமான நீதிமன்றம் எனவும் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற மூத்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளே இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழீழம் என்ற தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமே தடையை நீக்குமாறு கோரியதாக அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐக்கிய ராஜ்யத்தில் தடை செய்யப்படவில்லை என அவரது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அகிம்சை வழிமுறைகள் மூலம் தனிநாடு என்ற நோக்கத்தை அடைவதற்கு முயற்சிப்பதாக அலி சப்ரி குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க செய்வதன் மூலம் தாங்கள் மீண்டும் புத்துணர்வை பெறும் நிலையை உருவாக்குவதே விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பு கொண்டுள்ள மூலோபாய அணுகுமுறை எனவும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் நாளை பிற்பகல் 1 மணியளவில் வவுனியா கோவிட் புளியங்குளத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஜனநாயக தேசிய கூட்டணியாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சிவில் அமைப்புகளின் கட்டமைப்பான தமிழ் மக்கள் பொதுச் சபையுடன் இணைந்து பணியாற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளது. சம்பளம் அதிகரிக்கப்படாமை, பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை முதல் குறித்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் குமுது கட்டப்பொழுகே தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகளில் உள்ள கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இதுவரை உரிய தீர்வினை வழங்கவில்லை என சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நாளைய தினம் பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கல்விசாரா ஊழியர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கல்வி மற்றும் கல்விசாரா சேவையிடம் தேசிய கொள்கையை தயாரிக்குமாறு கோரி சுவையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையிலேயே நாளை பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 26ஆம் திகதி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 26ஆம் திகதி சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தேவன் திலேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். 26ஆம் தேதி புதன்கிழமை நாடளாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர்களுடைய
நீண்ட காலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் அதிபர் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சினைகள் ஆகிய கோரிக்கைகளையும் உள்வாங்கி இந்த சுயநிலைவு போராட்டம் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதை தவிர்த்து பாதுகாப்பான வழிமுறைகளினூடாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுக்கிறது. இந்த சுயநினைவு போராட்டத்தின் போது பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளாலோ அல்லது திணைக்கள தலைவர்களாலோ எந்தவிதமான ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுக்க முடியாது. அதிபர் ஆசிரியர்கள் தாபன விதிக்கோவையிலே குறிப்பிடப்பட்டதின் அடிப்படையிலே தங்களுக்கு சுயினம் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டு அந்த லீவு விண்ணப்பத்தை டெலிகிராம் ஊடாக அல்ல டெலிமெயில் ஊடாக இமெயில் ஊடாக அல்லது SMS ஊடாக அந்த தகவலை திணைக்கள தலைவருக்கு அனுப்புவதன் ஊடாக தங்களுடைய சுயநிலைவு போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். அதிபர் ஆசிரியர்களுடைய இந்த சம்பள முரண்பாட்டு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் 10 மணிக்கு கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அன்றைய அந்த போராட்டத்திலே இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்தும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பெருந்திரளாக சென்று அங்கே பாரியதொரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வடமாகாணத்திலே இந்த சுயநினைவு போராட்டத்திற்கு அதிபர் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு ஒரு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்வைக்கின்றது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த மாதம் முதல் வழங்கப்படவுள்ளது. பெண்கள் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஆசிரியர் பெருமை திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 2500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு 100 வீதத்தால் அதிகரித்து 5000 ரூபாவாக வழங்கப்பட உள்ளது. பெண்கள் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் யமுனா பெரேரா 19ஆம் தேதியிட்ட சுற்றறிக்கை மூலம் இதனை தெரிவித்துள்ளார். அவரது சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அந்த ஆசிரியர்களுக்கு இம்மாதம் முதல் தலா 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பூனூச்சி முனையில் மீனவர் ஒருவருக்கு சொந்தமான படகு தீக்கிரையானது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பூனூச்சி முனை கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகு இன்று அதிகாலை இனந்தெரியாதவர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. முகமது ரஃபீக் முகமது இஸ்மாயில் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகை தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாவுக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர் தெரிவிக்கின்றார். சிலர் படகிற்கு தீ வைத்துவிட்டு சென்றதாக சம்பவத்தை அவதானித்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் ஒருவரின் தேசிய அடையாள அட்டையொன்றும் சம்பவ இடத்திற்கு அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பூநொச்சி முனை கடற்கரையில் இன்று அதிகாலை மீன்பிடி படகொன்று எரிக்கப்பட்டமையை கண்டித்து தமிழ் முஸ்லிம் மீனவ குடும்பங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். எரிக்கப்பட்ட மீன்பிடி படகு உரிமையாளருக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். அவரின் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். தமிழ் முஸ்லிம் நல்லுறவை சீர்குலைக்கும் சக்திகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பூநொச்சி முனை மீனவர்களின் மீன்கள் களவாடுவது தடுக்கப்படும். மீன்பிடி படகை எரித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை முன்வைத்து சுலோகங்களை தாங்கி கோஷங்களை எழுப்பியும் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் பேரணியாக பூநொச்சி முனை வீதி வரை சென்றனர். மீன்பிடி படகு எரிக்கப்பட்டமை தொடர்பில் 2 பேர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மீனவர்களின் படகு எரிப்பு மற்றும் இங்கு கடற்கரையில் வந்திருந்த மக்கள் மீதான தாக்குதல் முயற்சி என்பவை இப்பிரதேசத்தில் நிலவுகின்ற இன நல்லுறவு அமைதியான சூழலை கெடுப்பதற்கான ஒரு திட்டமிட்ட செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம்.
ஆகவே இவ்வாறான செயல்கள் இனி ஒருபோதும் நடைபெறாது. உரிய தரப்பினர் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த இளைஞர் குழுவினரின் நடவடிக்கை மேலும் தொடராத வண்ணம் உடனடியாக அதுக்கு பொறுப்பான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என மீனவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 22 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகுகளையும் அதிலிருந்து 22 இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினிடம் ஒப்படைத்து ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு குறித்த மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 507 விசைப்படகுகளில் 5000க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகுகளை கடற்படையினர் கைப்பற்றியதுடன் 22 மீனவர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் வயிற்றுப்பிழைப்பிற்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படி 2வது கடல்லையே இப்படி பிடிச்சி மக்களை தொந்தரவு படுத்தினா என்னதான் பொழப்பு பிழைக்கிறது இல்லாத 50 பேர் ஏழை உழைச்ச கடலில் உழைச்சாத்தே நாங்கள் சாப்பிட முடியும். இப்படி இருக்கிற கொடுமையில் இப்படி மாற்றி மத்திய அரசாங்கம் என்னதான் எங்களுக்கு இப்போ நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. சீக்கிரத்தில் இந்த போட்டையும் ஆளுகளையும் வெளியில் விடணும், உதவி செய்யணும். நீங்கள் தான் உதவி செய்யணும். 50 பேர் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு உதவி இல்லாத குடும்பங்க. நாகராஜு, கருப்பையா, சுரேஷ் 3 பேருக்கு குடும்பத்தார்களும் இங்கே வந்து இருக்கேன். நீங்கள் தான் உதவி செய்யணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் விடுதலை செய்கிறது மாதிரி பாருங்கள். மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரத்தில் ஒரு கடை தான் போனோம். அந்த ஒரு கடலில் போன இறாலு நண்டு மீனுக்கே விலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 5 நாளாக வந்து டோக்கன் வழங்கலை. நேற்று தான் நாங்கள் வந்து மீன்பிடி அனுமதிச்சு விட்டு வந்து அரசு வழங்கிச்சு கடலுக்கு போனோம். இங்கே படகுகளில் ஒரு 3 படகையும் 18 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சிட்டு உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கலைன்னா தமிழகம் தழுவிய போராட்டமாக இது மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களும் விடுவிக்கணும். வடக்கு மீனவர்களின் வேலைகளை இந்திய மீனவர்கள் தினமும் அளித்து வருவதாக கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் எமது தொப்புள் கொடி உறவுகள் என சொல்லிக்கொண்டு வடபகுதி மீனவர்களின் வயிற்றில் அடிக்க வேண்டாம் என யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நட்குணம் வலியுறுத்தியுள்ளார். இன்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். எமது தொப்புள் கொடி உறவு என்று கூறிக்கொண்டு வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்தியன் இழுவை மடி படகு ஒரு நாள் வந்து எமது பிரதேசத்திலே அநேகமான போட்டுகள் குறைந்தது வடமராட்சி கிழக்கிலிருந்து நெடுந்தீவு வரைக்குமான பிரதேசத்திலே தொழில் செய்கின்ற படகுகளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர்களுடைய அழிவு 100 படகுக்கு மேல் சேதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 100 படகுகள் கிட்டத்தட்ட அழிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான வலைகளை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டு போகிறார்கள். அதனால் நாங்கள் சிறிய தொழிலை நடத்துகின்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் அழிக்கப்பட்டு கொண்டு போகும்போது அவர்கள் மீண்டு எழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. நீங்கள் தொப்புள் கொடி ஒன்று உறவென்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்று தயவாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மானிய உரத்திற்கான பணத்தை விவசாயிகளுக்கு உடன் வழங்க வேண்டும் என புளொட் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மானிய உரத்திற்கான பணத்தை விவசாயிகளுக்கு உடனடியாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் உபதலைவர் போனா செல்லத்துறை வலியுறுத்தியுள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்பொழுது பட்டிப்பளை, அதாவது கொக்கட்டிச்சோலை பிரதேசத்திலே உள்ள தாந்தாமலை விவசாய திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு உள்ள ஏரியாவில் ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு 1 கிரேடுக்கு மாத்திரமே அந்த
கொடுப்பனவு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல். இன்னும் கூடுதலான 90% கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. இது அதிகாரிகளால் மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஏதோ தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை காரணமாக தாமதமாக இருக்கின்றது என்று. இதை அந்த விவசாயிகளுக்கு உடனடியாக அதிகாரிகள் பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்று. வடக்கு கிழக்கு மக்கள் மீது சஜித் பிரேமதாசவுக்கும் அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் திடீர் கரிசனைகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வடக்குக்கு சென்று 13வது திருத்த சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு ஜேவிபிக்கு அருகதை இல்லை என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில்தான் வடக்கு கிழக்கு மக்கள் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் திடீர் கரிசனைகள் ஏற்பட்டுள்ளன. இவர்கள் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் சம்பந்தமாக எந்தவிதமான கவனத்தையும் கொண்டது கிடையாது. அந்த மக்களின் அன்றாட பிரச்சினைகள் தொடர்பில் கூட திரும்பி பார்த்தது கிடையாது. குறிப்பாக ஜேவிபி 13வது திருத்தத்துக்கு எதிராக இதுகாலம் வரையிலும் தமது கடுமையான எதிர்ப்பினையை வெளியிட்டு வந்தது. அது நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக படுகொலைகளை கூட செய்தார்கள். அத்தகையவர்களுக்கு 13வது திருத்த சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லை. அதேபோன்றுதான் சஜித் பிரேமதாசவும் 13வது திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் போது எந்தவிதமான ஒத்துழைப்புகளையும் வழங்காமல் இருந்தார். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் வடக்கு மக்களிடத்தில் சென்று 13வது திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதாகவும் அது பற்றி உரையாடுவதாகவும் கூறுகின்றார். இது ஒரு தேர்தல் கால ஏமாற்ற நாடகம். சஜித்தையும் அனுரவையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் முட்டாள்கள் அல்லர். சஜித்தும் அனுரவும் தமது அரசியல் சுயலாபத்துக்காகவே இப்போது வடக்கு கிழக்கு நோக்கி வருகின்றார்கள் என்பதை அந்த மக்கள் நன்கு அறிவார்கள் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புதிய மக்கள் ஆணையுடன் கூடிய ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றின் மூலம் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விடாது என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக அறிவிப்பதற்கு ஒரு செயல்முறை உண்டு. மக்கள் ஆணையுடன் கூடிய ஆட்சியொன்றை நாட்டில் ஸ்தாபிக்க வேண்டியது முதன்மையானது. நாட்டை கடனாளியாக்கிய தலைவர்களினால் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கிட முடியாது. மேலும் புதிய மக்கள் ஆணையுடன் கூடிய ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். இந்த விடயம் குறித்த தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதென சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். நாட்டில் பெறுமதி சேர் வரி வருமானம் 50% அதிகரித்துள்ளது. இலங்கையில் பெறுமதி சேர் வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 2023ஆம் ஆண்டில் வரி வருமானம் 50% உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் பெறுமதி சேர் வரி மூலம் 694.5 பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதென தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டில் பெறுமதி சேர் வரி 463.1 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நாட்டின் தற்போதைய அரசாங்கம் பெறுமதி சேர் வரியை அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டீல் அரசியல் சதிகள் இடம்பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது நாட்டில் தற்போது டீல் அரசியல் சதிகள் அதிகரித்துள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද අපේ අධ්‍යාපනය old fashion ஆட்சியாளர்களிடம் தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ற திட்டங்களை செயற்படுத்த பணம் இருந்தாலும் பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு அவர்களிடம் பணமில்லை. போலி வேலைகளுக்கு முடிவில்லாது பணம் ஒதுக்கீடு செய்கின்றனர். இந்த பணத்தில் டீல் அரசியலும் கூட முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பிரபஞ்சம் மற்றும் மூச்சு திட்டங்களை முன்னெடுத்து வரும்போது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் தன் மீது கோபத்தை வெளிப்படுத்தி குரோதம் காட்டுகின்றனர். நான் பிள்ளைகளுக்கு மது, போதைப்பொருள், சிகரெட்டை பகிர்ந்தளிக்கவில்லை. கணனிகள், அகராதிகளையே பகிர்ந்தளிக்கின்றேன். இவை தவறான
விடயங்கள் அல்ல. ஆட்சியாளர்கள் தலைநகரின் ஆடம்பர குளிரூட்டி அறைகளில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கும்பலுடன் டீலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நாட்டில் உள்ள சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் உயர் மட்டத்தை அடைவதை அவர்கள் விரும்பவில்லை. காலத்துக்கேற்ற நவீன கல்வியை வழங்காது பழமைவாத கல்வியை வழங்குவதன் மூலம் இந்த பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருப்பதே அவர்களின் நோக்கமாக அமைந்து காணப்படுகின்றது. දරුවන්ව තමන්ගේ ආයතනයට තමන්ගේ කර්මාන්ත ශාලාවට තමන්ගේ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பேராதரவு வழங்குவதன் மூலமும் அபிவிருத்தி யுகத்தை நோக்கி பயணிக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். இருண்ட யுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவமிக்க சிறந்த தலைமைத்துவத்தால் இன்று ஒளியை கண்டுள்ளது. வெகு விரைவில் பங்குரூத்து நிலையிலிருந்து நாடு மீளும். எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பேராதரவு வழங்குவதன் மூலம் அபிவிருத்தி யுகத்தை நோக்கி பயணிக்க முடியும் என ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் தொழிற்சங்க முடிவுகளை எடுக்கும் 3 பேர் கொண்ட குழுவின் உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளருமான சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவாவதை தடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து செயற்பட்டன. எனினும் எதிரணியில் உள்ள எம்பிக்களுக்கு ஜனாதிபதியின் ஆளுமை தெரியும். அதனால்தான் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அவர் அமோக வெற்றி பெற்றார். இது சஜித்துக்கும் தெரியும். அதனால்தான் டலஸ் அழகபெருமவை பலிகடாவாக்கிவிட்டு ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை அவர் தக்க வைத்துக் கொண்டார். அடுத்த தேர்தலிலும் சஜித்துக்கு தோல்விதான் ஏற்பட போகின்றது. ஏனெனில் நாட்டை மீட்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் என்பது நாட்டு மக்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே எதிரணிகளின் போலி பிரச்சாரங்களை நம்பி இரவில் விழுந்த குழிக்குள் பகலில் விழுவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை. அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டண மோசடி இடம்பெறுவதாக நாடாளுமன்ற கோப் குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் காசாளர்கள் 20% கட்டணத்தை திருடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை நெடுஞ்சாலைகள் செயலாளர் ரஞ்சித் சுபசிங்க நாடாளுமன்ற கோப் குழுவிடம் தெரிவித்துள்ளார். காசாளர்களின் வேலை நிறுத்தத்தின் போது ராணுவம் சாவடிகளை இயக்கிய நாட்களில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை கட்டணங்கள் அதிகரித்ததாக குழுவின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே ஏனைய நாட்களில் வசூல் குறித்த அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். ராணுவம் சுங்கச்சாவடிகளை இயக்கிய நாட்களின் அடிப்படையில் ஏனைய நாட்களில் குறைந்தபட்சம் 10 முதல் 20% வருவாய் கசிவு உள்ளதென்று ரூபசிங்க கோப் குழுவின் முன் குறிப்பிட்டுள்ளார். கட்டணங்களை கையாடல் செய்ததாக கூறப்படும் 19 காசாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆனால் சுங்கச்சாவடிகளை இயக்க போதுமான காசாளர்கள் இல்லை என்பதால் அவர்கள் இடைநிறுத்தப்படவில்லை என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளார். இதன்போது மோசடியில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டவர்கள் அரசு சேவையில் எவ்வாறு தொடர்கின்றனர் என கணக்காய்வாளர் நாயகம் அலுவலக பிரதிநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் மின்னணு கட்டண முறை அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் வரை சேவை ஒப்பந்தங்களில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தவும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பணிகளில் இருந்து அகற்றவும் கோப் குழு அமர்வின் போது முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிசிடிவி கருவிகளின் தொடர்பு கம்பிகளை எலிகள் கடித்தமையால் அவை இயங்கவில்லை என்றும் இதனை பயன்படுத்தியே வீதி கட்டணங்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் கோப் குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 2 படுகாயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தலாவு போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் எப்பாவள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடியாவ பிரதேசத்தில் வசிக்கும் 24 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் வீதியில் இன்று அதிகாலை சாரதியின் கட்டுப்பாட்டை மீறிய கப்ரக வாகனம் ஒன்று தொலைத்தொடர்பு தூண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் வாகன சாரதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான கப்ரக வாகனமும் 2 தொலைத்தொடர்பு தூண்களும் சேதமடைந்துள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்முனையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் பொலனறுவையிலிருந்து கல்முனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த வேன் காத்தான்குடி முதலாம் குறிச்சி பிரதான வீதியில் பெரிய பூச்சாடி ஒன்றில் மோதுண்டே விபத்து சம்பவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ஜெயகமு ஸ்ரீலங்கா அம்பாறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்று வருகின்றது. ஜெயகமு ஸ்ரீலங்கா அம்பாறை மாவட்ட அங்குரார்ப்பண நிகழ்ச்சி திட்டம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் அனுசரணையுடன் நேற்றைய தினம் ஆரம்பமாகி அம்பாறையில் நடைபெறுகின்றது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தலைமையில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 தினங்கள் நடைபெறும் ஜெயகமு ஸ்ரீலங்கா அம்பாறை மாவட்ட நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்தோர் சங்க கலந்துரையாடல், கருசரு, ஸ்மார்ட் வாடோ, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார, அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் WD வீரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி உட்பட பலரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். $1,60,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளன. $1,60,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் இம்மாதம் 26ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட $40,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட $80,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட $40,000 மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு ஆக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தின் செயற்பாட்டில் கல்வி பொதுதராதர உயர்தரத்தில் சிறப்பு சித்தியடைந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தின் ஏற்பாட்டில் கல்வி பொதுதராதர உயர்தரத்தில் சிறப்பு சித்தியடைந்து தெரிவு செய்யப்பட்ட 13 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஆலயத்தின் தலைவர் வீணா சுகிருதகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக நீதிபதி தானா கருணாகரன் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் அம்பாறை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட திட்ட பொறியியலாளர் நானா லோகேஷ், அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் கதிரியக்கவியல் நிபுணர் கோ சாருலதன் ஆகியோர் விசேட அதிதிகளாகவும், சிறப்பு அதிதிகளாக திருக்கோவில் கல்வி வலய ஆசிரியர் வளநிலைய முகாமையாளர் சுதாகரன், இந்து மாமன்ற தலைவர் தணிகாசலம், அதிபர்களான சண்டீஸ்வரன் மற்றும் தயாரூபன், நேசராஜா, கணக்காய்வாளர் கோபாலப்பிள்ளை உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். ஆலய உற்சவ கால பிரதம குரு சிவஸ்ரீ சுதர்சன் குருக்கள் மற்றும் ஆலய பிரதம சிவஸ்ரீ கேதீஸ்வர குருக்கள் ஆகியோர் ஆசியுரை வழங்கினர். பிரதம அதிதியாக நீதிபதி தானா கருணாகரன் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். பல்வேறு வைரஸ் தொற்றுகள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும், அதனால் காய்ச்சல், சளி போன்ற நோய்கள் சிறுவர்களிடையே அதிகமாக பரவுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நோய்கள் மிக இலகுவாக பரவும் என்பதால் சிறு குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது என மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் வயிற்றுப்போக்கு அதிகரித்துள்ளதாகவும், வைரஸ் காய்ச்சலுக்கு பின்னரே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.